ப்ரொடியூசரை பார்த்தோம். இப்போ ரெட்ரோ நாயகனின் ப்ரொடியூசரை பார்க்க போறோம். சிவகுமார் சார், நான் சொன்ன அவர் பிடிக்கல போடுறீங்க, நீங்க கொஞ்சம் டீச்சரா சொல்லிருக்கீங்க சார். இன்னி விஷயங்கள் பண்ணி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு மாத்திருக்கீங்க. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் இண்டிவிஜுவல் யூ ஆர். தமிழ் சினிமானுடைய என்றும் என்றென்றும் மார்க்கண்டேயன். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம். வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஒரு 2 வார்த்தைகள் இந்த சந்தோஷமான தருணத்தில். ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, அளவில்லாத சந்தோஷமா இருக்கு. ரெட்ரோ ஹீரோ கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் 17 வயசு, சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார், சொந்தக்காரர் தான், ஜோதிடர் வந்தார். 2 பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. சூர்யா கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தான். பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில் பெரிய ஆளை வருவான் அப்படின்னாரு. ஒருவேளை டைரக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி, இல்லை கேமராமேனாக வருவானா, முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா போகிறானா? ஆமாம் சார். யோ நீ லூஸாயா அப்படின்னா. அது மட்டும் இல்லை சார், உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார், உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார், உங்களோட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான். இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போறதுக்கு நீ போங்க சார்ன்ட்டேன். சூர்யா அதை பார்த்துட்டு இருந்துட்டு நான் நடிகனாக போறேன்னா ஐயோ ஐயோ முடிச்சுட்டு பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் போய், பிஎன்டி கம்பெனியில் போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும் போயிருந்தோம். டைரக்டர் வசந்தும் என் கூட வந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது, நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டார். மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர், அவங்களும் அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வராங்க. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டைரக்டர் வசந்த் அதே சரின்னு போயிட்டார். 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் உங்கள் பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமாக ஆசை கிடையாது, சுத்தமாக ஆசை கிடையாது. அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார் நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ இல்லைங்க, எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு விட்டாங்க. 3 நாள் யோசனை பண்ணார். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கு வந்துடலாம்னு சொன்னார். மேக்கப் டெஸ்ட்டுக்கு மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டரு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னகிட்ட பேசினேன். சார் சிவகுமார் பையன் நீங்கள் எதையுமே பார்த்ததில்லை, நல்ல ஞாபகம் வச்சுங்க, மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போடு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா, பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய் இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் வண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம்
ஒரு 2 படம் சரியாக போகல, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதில்லை. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தனை வருவிடான்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போது நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ ஆனுங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடியில் ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும். 4 ஹவர்ஸ் நான் சாப்ப டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கற்றுவங்களுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டரு பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதிகாரம் 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய ஹம்பிளாக சொல்கிறேன், சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்ல, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணிருக்காங்களா? கார்த்தி பண்ணிருக்கானா சார்? 6 பேக்னு ஒண்ணு இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும். பட் அந்த மாதிரி உடம்ப போட்டு வளர்த்துறது தப்புன்னு அதுக்கப்புறம் இவர் எச்சரிக்கை பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்போ 28 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மகத்தான் நடிகனா உருவாக்கி அத்தனை டைரக்டர்களுக்கும், கார்த்தி சுப்ராஜ் உட்பட அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன்.